சுவாமி சரணமையப்பா. அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் பாத நமஸ்காரங்கள். பக்தர்கள் மத்தியில் இப்போ எழுந்திருக்க மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா, பம்பா நதியில் குளிக்கலாமா குளிக்கக்கூடாது ஐயப்பா, ஏதோ அமீபிக் மூளைக்காய்ச்சல்லாம் சொல்கிறாங்களாமே, அந்த கவர்மெண்ட் அதாவது கேரளா கவர்மெண்ட்டோட சுகாதாரத்துறையே பம்பால குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே பகவான், இது உண்மையா அப்படின்ற மாதிரியான கேள்வி. குறிப்பாக இது வந்து ஏதோ விஷ நோய் பரவல் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர்சனலாக கேட்குறவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இப்போ இருக்கிறோம். ஸோ ஆனால் இது தொடர்ந்து நிறைய பேர் ஒரு பயத்தின் வெளிப்பாடாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பகவானே. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல டக்குன்னு சொல்லிடுறேனே பகவானே, இதெல்லாம் ரூமர், இதை நினச்சலாம் பயப்பட வேண்டாம். அது ஏன் ரூமர்? கேரள சுகாதாரத்துறை உண்மையிலே என்ன சொன்னாங்க, அமீபிக் மூளைக்காய்ச்சல்னா என்ன, அந்த நோய் எதனால் பரவுது, எங்கேருந்து வருது, அதோட சோர்ஸ் என்ன அப்படின்ற பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பகவானே. ஏன்னா இனிஷியலில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, ஸோ அந்த பயம் முதல்ல எங்கே இருக்கணும் அப்படின்னா பம்பாவில் இருக்குன்னு அவசியம் இல்லை. கேரளா ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனாலும் அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய குளங்களில் குட்டைகளில் குளிக்கும்போது உங்களுக்கு பயம் வரணும். சரிங்களா பகவானே? ஸோ ஷார்ட்டாக சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் பகவானே. இனிமேல் டீட்டெயில்டாக வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. வாங்க பகவானே வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேரளா சுகாதாரத்துறையிலேருந்து ஆரம்பிக்கலாம். கேரள சுகாதாரத்துறையிலேருந்து மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலத்தோட துவக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களோட ஸ்டேட்டில் அதாவது கேரளாவில் அமீபிக் மூளைக்காய்ச்சல் அப்படின்ற ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மனிதர்கிட்ட வந்து இன்னொரு மனிதருக்கு பரவாது. சரிங்களா? அப்படி பரவாது. ஆனால் அந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னா, தேங்கி நிற்கக்கூடிய, சரிங்களா, இதுதான் முக்கியமான வார்த்தை, தேங்கி நிற்கக்கூடிய குளங்களில் குட்டைகளில் குளிக்கும் பொழுது உங்கள் மூக்கு வழியாக தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த நோய் வந்து, சரிங்களா? ஸோ அதனால பம்பால மட்டும் இல்லை, கேரளா முழுவதும் எங்கெங்க நதிகள்லையோ இல்லைன்னா எங்கெந்த இடத்துல குளங்கள்லையோ குட்டைகள்லையோ நீர் தேங்கி இருக்கோ அங்கே குளிப்பதை தவிர்த்துருங்க. அப்படியே குளிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் உங்களோட மூக்குகளை பொத்திட்டு குளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நோயானது மூக்கில் அந்த தண்ணி, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த அமீபா இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது மூக்கில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். சரிங்களா? அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. சரிங்களா? ஸோ இதனால அவங்க கேரளா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, கேரளாக்குள்ளே வரக்கூடிய வெளியே அதர் மாநிலத்திலேருந்து வருவாங்கல்ல அவங்களுக்கும் சரி, அவங்க அறிவுறுத்திருக்கக்கூடிய காமன் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? ஸோ இதில் அவங்க சொன்னக்கூடிய விஷயமும் பம்பா நதியில் குளிக்கிறதுனால உங்களுக்கு இந்த நோய் வரப்போகிறதில்ல. ஏன்னா பம்பா நதியானது தொடர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்குது. அதனால பம்பா நதியில் குளிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நதி தொடர்ந்து ஓடிட்டு இருக்க இடம் இல்லாமல், இப்போ திரிவேணி சங்கமம் தாண்டிலாம் போனீங்கன்னா, அதாவது பம்பாவில் நீங்கள் குளிக்கிறதுக்குன்னு உங்களை அனுமதிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடம் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாறைகளுக்கு நடுவில் தண்ணி தேங்கினாப்புல இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் குளிக்கிறத தவிர்த்துருங்க. மேபி அங்கே குளிக்கன்னு விருப்பப்பட்டாலும் குளிக்கலாம், ஆனால் உங்களோட மூக்குகளை பொத்திட்டு குளிங்க. இவ்வளோதான் எப்பா, இவ்வளோதான் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேற மாதிரி ஏதோ விஷக்கிருமி பம்பா நதியில் பரவுற மாதிரியும், பம்பா நதியில் குளிச்சுட்டாலே அவங்களுக்கு நோய் வந்துடும் அப்படின்ற மாதிரியும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. இப்போ பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. இதனால நிறைய பேர் பம்பா நதியில் குளிச்சா பாவம் போயிடும் அப்படின்னு நினைச்ச சுவாமிமார்கள்லாம் பம்பா நதியில் குளிச்சா என்ன நமக்கு நோய் வந்துடுமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க பகவானே. சரி பரவாயில்ல, இதெல்லாமே சோசியல் மீடியாவோட தாக்கம் தான் பகவானே. ஏன்னா இது வந்து மண்டல காலம், மகர விளக்கு காலம். இந்த காலத்தில் ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் மாலை அணிஞ்சிருப்பாங்க. ஐயப்பன் சார்ந்து எந்த விஷயத்த போட்டாலும் பக்தர்கள் பார்ப்பாங்க. குறிப்பாக நெகட்டிவான விஷயத்த ஷேர் பண்ணும்பொழுது நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. இதை பற்றி பேசினா நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ரெவன்யூ வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, வியூஸுக்காகவும் காசுக்காகவும் நிறைய பேர் இது மாதிரி ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை இதுதான் எப்பா. சரிங்களா? ஸோ அவங்க அறிவுறுத்தின விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டேன் பகவானே. அப்புறமா என்ன பண்ணலான்னா, இந்த அமீபிக் மூளை காய்ச்சல், இந்த அமீபாவானது எப்படி முதல்ல வளருது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏப்பா. சரிங்களா? அதாவது தேங்கி நிற்கக்கூடிய குளங்கள்லையோ குட்டைகள்லையோ ஒரு அடிப்பகுதி இருக்கும்ல ஏப்பா, கீழே வந்து மண் இருக்கும்ல, அந்த மண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அமீபா வந்து வளரக்கூடிய தன்மை உடையது. இது வந்து வேற ஏதோ கண்ட்ரிலேருந்து இங்கே வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இது வந்து பூர்வீகமே கேரளா தான். 2016 முதல்ல இந்த மாதிரியான ஒரு மூளைக்காய்ச்சலை கண்டுபிடிச்சாங்க. அதாவது பேஷண்ட் வந்து காய்ச்சல்னு சொல்லி அட்மிட் ஆகுறாரு, ஆனால் மூளை பகுதியில் பார்த்தீங்கன்னா கட்டி உருவாக ஆரம்பிச்சிருக்கு.
இந்த கட்டியானது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு, ஏன்னா மண்டை ஓட்டுக்கு வந்து விரிவடையக்கூடிய தன்மை கிடையாது. ஸோ அதனால் அந்த மூளையில் வந்து கட்டி வந்து அந்த கட்டி விரிவடையும் போது மண்டை ஓடி விரிவடையாததுனால மூளையை அழுத்தி அதில் போகக்கூடிய ரத்த செல்கள் எல்லாம் அழுத்தி எந்த இடத்துக்குமே ரத்தம் போகாமல் மூளை செயலிழந்து அவங்க இறந்துடுறாங்க. இதை வந்து 2016 அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் எப்படி இந்த நோய் பரவுது, எதனால அப்படின்ற ரீசன் அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக இது விஸ்வரூபம் எடுத்து 2024 போன வருஷம் பார்த்தீங்கன்னா 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதோட இறப்பு எண்ணிக்கை 45 இருக்கு இப்போ வரைக்கும். சரிங்களா? ஆனால் 150க்கு மேற்பட்டவங்க பாதிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த நோயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த நோய் வந்தவங்க 97% இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 100 பேருக்கு இந்த நோய் வந்துச்சுன்னா 97 பேர் இறந்துருவாங்க. இதுதான் இந்த நோயிலேருந்து பிழைச்சி வந்தவங்க ஃபுல்லா கியூர் ஆனவங்க அப்படின்னா ஒரு 14 வயது சிறுவன் மட்டும்தான் இது வரைக்கும் ஃபுல்லா கியூர் ஆயிருக்காரு. பெரும்பாலானவங்க இந்த நோய் வந்தவங்க 5 நாள், அதிகபட்சம் 18 நாள் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நோயோட தீவிரத்தின் காரணமாக இறந்துடுறாங்க. அந்த 14 வயது சிறுவன் எப்படி தப்பிச்சார் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த நோய் வந்து 2வது நாளே அவங்க ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டாங்க. இந்த நோயை கண்டுபிடிக்கனாலுமே அதுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 2வது நாள், அதாவது முதல் நாள் அவர் குளிச்சிருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய நியர்பையான ஒரு குளத்தில் போய், ஸோ அங்கே வந்து மூக்கில் தண்ணி போயிருக்கு, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஃபீவர் சிம்டம்ஸ் இருந்தோடனே அவங்க பேரண்ட்ஸ் அலர்ட் ஆகி உடனே சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மன்ல இருந்து இதுக்கான மருந்துகள் வரவழைக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தான் இப்போ வரைக்கும் இந்த நோயிலிருந்து முழுவதுமா கியூர் ஆன ஒரு மணிகண்டர். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு தீவிரத்தினால தான் கண்டினியூஸாக சுகாதாரத்துறை ரொம்ப பயந்துருக்கு. ஏன்னா போன வருஷம் வெறும் 9 பேர் இறந்துருந்தாங்க. இந்த வருஷம் இப்போ வரைக்குமே 45 பேர் இறந்துருக்காங்க. அதாவது 4 மடங்கு அதிகமாகிடுச்சு. பார்த்தீங்களா? அப்போ மக்களிடையே அவேர்னஸ் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மாநிலம் முழுவதுமா எல்லாருக்கும் இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, யாருமே குளம் குட்டைகளில் போய் குளிக்காதீங்க. நீங்கள் மேபி ஓடுற நதியில் குளிச்சா கூட, ஏன்னா நதியோட ஓரத்தில் பாறைகளுக்கு இடுக்கில் கூட இந்த அமீபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஓடுற நதியில் குளிச்சா கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா போயிட்டு விளையாடாதீங்க. அதாவது போயிட்டு கீழே உள்ள மண்ணை எடுத்து கலப்பாங்களே, இப்போ தண்ணியை கலக்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணியை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் முன்னாடி நம்ம பார்த்தது. சரிங்களா? ஸோ அப்போ இவ்வளோ சிவியரான அந்த அமீபாவானது ஏன் ஓடுற தண்ணியில் மட்டும் பரவலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கான காரணம் என்னன்னா, அதால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அதாவது தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் எதாலையுமே இனப்பெருக்கம் செய்ய முடியாது பகவானி. அதனால தான், அதாவது கான்ஸ்டன்ட், அதாவது ஒரே இடத்துல தேங்கி நிற்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணி, அந்த தண்ணியில் விழக்கூடிய, அதாவது சுற்றி இருந்து விழக்கூடிய இலைகள் இதெல்லாம் வந்து தண்ணியில் விழுந்து அந்த இலைகளை நொதிக்கிறதுக்கு செரிக்கிறதுக்கு சுற்றி நிறைய என்ன வரும், பாக்டீரியாஸ் வரும். இந்த பாக்டீரியாவை சாப்பிட்டு தான் அந்த அமீபாவானது இனப்பெருக்கம் செய்து உயிர் வாழுது. அந்த அமீபா வாழ்றதுக்கு 25 டிகிரியிலேருந்து நான் சொன்ன மாதிரி 45 டிகிரி வரைக்கும், 42 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் கண்டிப்பாக அதுக்கு வேணும். டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டாலும் அதனால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அதே மாதிரி தண்ணியில் எந்த விதமான பாக்டீரியாஸும் இல்லை, உணவுப் பொருளைனாலும் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. ஸோ இதனால தான் ஓடுற தண்ணியில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இலைதலெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதை வந்து செரிமானம் ஆகிற மாதிரி மக்கிற மாதிரியான டைம் அது கிடைக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான் ஓடுற தண்ணியில் அதால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓடுற தண்ணி என்ன பண்ணும், எப்போவுமே கூலிங்காகவே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் ஓடுற தண்ணியில் இந்த அமீபாவானது இருக்காது. இந்த அமீபா இருக்கிற தண்ணியை நீங்கள் குடித்தாலும், வாய் வழியாக உட்கொண்டாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நோய் தொற்று கிருமி இருக்கிற ஒருத்தரால் இன்னொருத்தரை பாதிக்க வைக்க முடியாது பகவானி. அவரால் டைரெக்டாக அவர் தும்முனா கூட உங்கள் மேலே படிச்சுனா கூட உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ ஒரே ஒரு காசு என்ன அப்படின்னா, நீங்கள் நீர்நிலைகளில் குளிக்கும்போது அந்த கலங்கின தண்ணி இருக்கும்ல, அதை அடியில் கலக்கி அந்த கலங்கின தண்ணி உங்கள் மூக்கில் போனால் மட்டும்தான் ஒரே ஒரு வாய்ப்பு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கேரளாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பகவானே. ஏன்னா அந்த நோயோட தீவிரமானது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 மடங்கு இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் கேரளா சுகாதாரத்துறை இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை கேரளா முழுவதும் சொல்லியிருக்காங்க. எப்பா சரிங்களா? ஸோ நான் ஒரு பம்பாவில் மட்டும் வந்து, குறிப்பாக பம்பா நதியில் மட்டும் இந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியும், பம்பா நதியில் குளிச்சாலே இந்த அமீபா உங்களை தாக்கி உடனே உங்களுக்கு காய்ச்சல் வந்துற மாதிரியும் ஏகப்பட்ட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, பத்தனந்திட்டா மாவட்டம் வந்து முக்கியமான லிஸ்ட்டில் இல்லை. முக்கியமாக எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னா திருவனந்தபுரம் தான். தென்னப்புறமா கோழிக்கூடு, தென்னப்புறமா கொல்லம்.
இந்த 3 மாவட்டத்தில் மட்டும்தான் இது வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பத்தனந்திட்டால இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ பம்பா நதியில் குளிக்கிறது சேஃபானா தாராளமாக சேஃப் தான், அதில் எந்த வித மாற்றமும் கிடையவே கிடையாது பகவானே. இருந்தாலும் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணியில் போயிட்டு புனிதமான முறையில் நீராடிட்டு வாங்க. அங்கே போயிட்டு தண்ணியை கலைக்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி அடித்து விளையாடுறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்ய வேண்டாம். பம்பா நதி நம்ம ஐயன் நீராடின நதி. அந்த நதியில் நம்ம குளிக்கிறோன்ற ஒரு சந்தோஷத்தோட நல்லபடியாக அமைதியாக பொறுமையாக நிதானமாக குளிச்சுட்டு நிதானமாக வாங்க. பம்பா நதியாம் புண்ணிய நதி. நல்லது பகவானே, நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம். தேவையில்லாத ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது பதில் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சதில்ல, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது மாதிரி பயம் இருக்கு எல்லாருக்கும், அந்த பயத்தை கலப்போம் பகவானே. கெட்டதெல்லாம் சேர்ந்து நல்லது ஜெயிச்சிட முடியுமா என்ன? சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம்.